சிட்டுக்குருவி சிவசக்தி கோயில் கொண்டுச்சு. இங்க இருக்க தெய்வம் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். பசங்களா சீக்கிரமா எல்லாம் இறங்க காரை விட்டு. அது மட்டும் இல்லை, அந்த முக்கியமான அந்த பிளேட்டு, அந்த இன்விடேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒருத்தராயிட்டு நாங்க இன்விடேஷன் பிளேட்டை ஒன்னொன்னா தூக்கிட்டு வர வேண்டியதான். டே பிரவீன், சீக்கிரம் அந்த இன்னொரு இன்விடேஷன் எட்டுன்னு வா, பிளேட் எட்டுன்னு வா. ஓகே நேஹாக்கா, நான் வந்துட்டு தான் இருக்கேன். மகிஷாசுர மர்தினியை அவங்க பர்த்டேக்கு அவங்களே இன்வைட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரெண்ட்ட அக்கா வந்து ஏதோ ரிகோரஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் ஏதோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிளேட்டை வச்சுட்டிங்களா? ஆக்சுவலி வந்துட்டு இன்னும் 2 பிளேட் இருக்குது. ஓகேவா, நான் இன்னும் ஒரு பிளேட் மட்டும், லாஸ்ட் பிளேட், அவ்வளோதான். எங்கள் பெரிய விஐபியில் நம்ம கடவுளில் நம்ம கும்பிட்ற தெய்வம் இல்லையா, ஸோ அதனால் கிராண்டான சிறப்பான ப்ரேயர்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களே நம்ம இன்வைட் பண்ணுறோம். அக்கா, நம்ம வேண்டுதல் பழிக்குமாக்கா? டே மகிஷாசுர மர்தினி நம்மளுடைய வேண்டுதல்கள், நம்ம செய்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வருவாங்களா என்ன? கண்டிப்பாக வருவாங்க அபிநேட்டா, நீ கவலைப்படாத. முழு பய பக்தியோட முழு மனசோட தே மகிஷாசுர மர்தினியோட நாமத்தை ஜபித்து கொண்டு நம்ம வந்துட்டு பாடினா, நம்ம வந்து பக்தி பயத்தோடு அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை படிக்கும். இது தேவ மகிஷாசுர மர்தினி துர்கையம்மன் மட்டும் இல்லை, நம்ம வந்து கருமாரி அம்மனாலும் சரி, இல்லை சிவபெருமானாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும், உங்கள் இஷ்ட தெய்வமாகட்டும், இல்லை பரம்பரையாக வம்சவரியாக கும்பிட்டு வர தெய்வமாக இருந்தாலும் அவங்க இடத்துல நம்ம பயபக்தியும் நம்பிக்கையும் செலுத்தி ஆகணும். புரியுது அக்கா. சரி, அப்போ எடுக்கலாம் காட்டு நிற்கிங்க. எல்லாரும் தேவி மகிஷாசுர மர்தினிய ஐகிரி நந்திரி அந்த ஸ்லோகத்தை ஜபித்து கொண்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து குரூப் ப்ரே பண்ணாதான் அது கண்டிப்பாக பழிக்கும். ஒருத்தர் பண்ணால் பழிக்கவே படிக்காது. எல்லாரும் சேர்ந்து குரூப் ப்ரே பண்ணுங்க. ஓகேக்கா. ஐகிரி நந்தினி நந்தித மேரினி ஸ்வவிதோரினி நந்தினுதே गिरिवरविन्द्य शिरोरिणि नासिनि जिष्णुविदासिनि जिष्णुनके भगवति हे श्री स्कन्दकुम्भिनि इककुम्भिनि भूरिकुटे जय जय हे महिषासुरमर्दिनि यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि नम्यक शैलसुते ऐ जगरं बकरं प्रियवासिनि आसरते शिरोषि कुम्भिनि कुम्भयमय शृङ्गचालय मध्यगते मधु मधु हे मधु कैकबकञ्जिनिरासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. என்ன இது? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் பிரார்த்தனைகள் பண்ணியும் ஏன் டே மகிஷாசுர மர்தினி வரல? ஆமாங்க அக்கா, எனக்கு அந்த டவுட்டாக இருக்குது. ஐ திங்க் ஒன்ஸ் மோர் நம்ம ப்ரேயர் பண்ணி பார்க்கலாமா? ப்ரேயர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக நான் ஈடுபாடோடு பண்ணுவேன். அதுக்கு இந்த சூலாயுதத்தை தாண்ட ஆடன கூட பரவாயில்ல. அட அக்கா, ஓ மை காட், அக்காவுக்கு என்னாச்சு? மகிஷாசுர மர்தினியை அழைச்சி அவங்களுக்கு மகிழ்விக்கணுங்கிற ஈடுபாட்டோட இருக்காங்க. அண்ணாடா சூலாயுத எடுத்து தாண்டவம் மாடி தேவ் மகிஷாசுர மர்தினியை மகிழ்ச்சி படுத்தணும்னு ஆர்வத்தில் இருக்காங்க. அட கடவுளே, சோளத்தை தாண்டவம் ஆட போறாங்களாம். ஆமா, நான் இந்த சூலாயுத எடுத்து தாண்டவம் ஆட போறேன். தாயே துர்கை அம்மா, ஸ்லோகத்தை ஜபித்து கொண்டே இருங்க. ஓம் ஸ்ரீ மகாகாளி. ஓம் சித்.
தாயே துர்கையம்மா. அட கடவுளே, பிரணீதா நீ என்னம்மா பண்ற? டே மகிஷாஸ்திர, ஐயோ போனா டே ஆண்டியா, இவங்களுக்கு தான் பர்த்டேன்னு எப்படி சொல்றது? பேசாம டே மகிஷாசர் மட்டும் இங்கே மட்டும் பர்த்டேன்னு சொல்லலாம். அட ஒன்று ஆண்டி, டே மகிஷாசர் மட்டும் இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு அந்த கிரீட்டிங் கடலை பண்ணிக்கோ, அவங்களுக்கு வரவேற்கிறதுக்காக. அவங்க இந்த வரவேற்பை ஏற்றுக்கணும். அதுக்காக தான் இப்போ பிரணீதாக்கா பெரிய தாண்டவமே ஆடிட்டுருக்காங்க. அட கடவுளே, அதுக்குன்னு இப்படி ரவுண்டு தாண்டவமா ஆடுவாங்க? பிரணீதா நிறுத்தமா. பிரணீதா நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? இப்படியே தாண்டவம் ஆடுவாங்க, உடம்பு களைப்பாகாது. நிறுத்து. இந்த சூளம் இதட்ட அந்த கிடத்தே வை. சரிங்கக்கா. உனக்கு உடம்பு களைப்பா இருக்கா இல்லையா? இப்ப போய் ரெஸ்ட் எடுப்போம். வீட்டை போய் நல்லா ரெஸ்ட் எடு. உனக்காக பஜ்ஜியெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் யாருன்னு பார்க்குறீங்களா? நான் உருவம் விஸ்வரூபமா இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? தேவி மகிஷாசுரமர்த்தி. தேவி மகிஷாசுரமர்த்தி. நீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு பரிசு பொருட்கள் வச்சு கடுமையா தாண்டவம் ஆடும்போது நான் இப்படி வராம இருப்பேன்? கண்டிப்பா நான் வருவேன். உங்க எல்லாரையும் அமிச்சிட்டு நான் மட்டும் இங்க இருக்க பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியாம அந்த பரிசு பொருட்களை ஏற்று இந்த நீங்க எனக்காக அரங்கேற்றி அந்த பிறந்த நாள் விழாவுக்கும் கண்டிப்பா வருவேன். இல்லை சோனண்டி, கண்டிப்பாக வரணும்ல? ஆமாம், நீங்களும் வந்தாங்கண்ணா டிவி தாயே. சரி, இங்கே எல்லாரும் எத்தனை பரிசு பொருட்கள், எத்தனை இன்விடேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அழைப்பிடலே அசத்தலாக பிரம்மாண்டமாக இருக்கே. பிறந்த நாள் காலையே கட்டிடும் போல இருக்கே. இடம் இன்னும் நல்லா தெரியுது. சோனண்டி, நம்மளோட பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இவங்க எங்கே அரங்கேற்றுறாங்க தெரியுமா? இந்த தெருவுக்கு தள்ளி 2 கிலோமீட்டர் இருக்குல்ல, அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கான். அந்த மைதானத்தில் தான் என்னோட பிறந்த நாளை அரங்கேற்ற போகிறாங்களாம். எனக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை கொடுக்குது. இல்லை சோனண்டி, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பிறந்த நாளாக கொண்டாடினதே இல்லை. இப்போ பசங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக இவ்வளோ பெரிய பிறந்த நாள் அரங்கேற்றும் போது நான் அதில் வராமல் இருப்பேனா என்ன? ஆமாம் தாயி, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தாயி. இந்த பசங்க எப்படி உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க? சரிதான், நல்ல பக்தர்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க தாயே. இந்த பரிசு பொருட்கள், இந்த விழா அழைப்பிட எல்லாத்துக்கும் போயிடுங்க. முன்னாடி வா அக்கா, நீங்களே இங்கே வாங்கக்கா. நீங்கள் அக்கா என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நீங்களா அக்கா? கொஞ்ச நேரத்துக்கு மேலே இங்கே வந்து பசங்களாம் வேற இருந்தாங்க. பசங்க இருந்தாங்களா? இங்கே பாரு, நான் கிச்சனில் தான் இருந்தேன். அதுவும் நீ சமயம் பஜ்ஜிலாம் நான் பண்ணவே இல்லை அக்கா. அது இங்கே பாரு, உனக்கு நீ அடிக்கடி இந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணிட்டே இருக்க. நீ இதோ சொன்னால் அது உண்மையாயிடுமா? சொல்லு. நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை, வரவே இல்லை, செய்யவே இல்லை. பஜ்ஜியும் செய்யலை, ஒரு மண்ணும் செய்யலை. நான் வந்து சாதம் தான் வடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து ரசம் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் பண்ணேன். நான் பஜ்ஜிலாம் ஈவினிங் தான் பண்ணலான்னு இருந்தேன். ஓட புரிஞ்சு கும்பிடலை அக்கா. ஆனால் எப்படி? சரி, என்னென்னமோ இந்த இன்விடேஷன் கார்டு, பரிசு பொருட்கள், அப்புறம் இது அழைப்பிடல் எல்லாம் வச்சின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இங்கே இந்த இடத்தையே காணும். அதானே, அது எப்படிக்கா சாத்தியம்? இதுலேருந்து என்ன தெரியுது? அக்கா கிட்ட நீ நல்லா விளையாடுற பிராணிதா. உன் சின்ன வயசு சேட்டையெல்லாம் இப்போவும் நீ கண்டினியூ பண்ணிட்டு போல இருக்கு. அக்கா, நான் என்ன சேட்டையா அக்கா பண்ணுறேன்? இல்லைக்கா, நான் உண்மையாகவே சொல்கிறேன். இங்கே தான் அழைப்பிடல் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து தாண்டவம் ஆடித்திருந்தேன். அப்போ திடீர்னு நீங்கள் தான் வந்தீங்க, சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நீ இதை டயர்டாக இருப்ப, தாண்டவம் ஆடினியா? பாரு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. என்னக்கா அப்படி புதுசாக கேட்குற மாதிரி கேட்குற? நீங்கள் தான் அக்கா இன்றைக்கி அப்போ சொன்னீங்க பஜ்ஜி சாப்பிடு, பசங்களை வேற அமுச்சு விட்டீங்க நீங்கள் விளையாட சொல்லி. என்னென்னமோ கடை சொல்கிற, அவடெல்லாம் உண்மை ஆயுதமாக என்ன? நான் இந்த பக்கம் வரக்கூட கிடையாது. நீங்கள் சொன்னா நான் இந்த பக்கம் வரேன், என்னை புரிஞ்சிக்கோ சரியா? அந்த பரிசு பொருட்கள் தட்டு மேலே இல்லை, அட முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ சரியா? இப்படி கூட இருக்கலாம்ல. ஒருவேளை மகிஷாசுர மண்டியிலையும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல. ஆமாம், அப்படி கூட இருக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ.
டேய் மகிஷாசுர மர்தினி உன்னை நல்லா சோடிச்சிருக்காங்க. என்னோட உருவத்தில் அவங்களே வந்து உங்கள் எல்லாத்தையும் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் பரிசு பொருட்கள் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிப்பாங்க. யோசி யோசி, இதுக்கு சாத்தியம் இருக்குல்ல? அட ஆமாக்கா, நீங்கள் சொன்னதுன்னா எனக்கு தோணுது உண்மையாக அப்படி தான் இருக்குமோ? டேய் மகிஷாசுர மர்தினி தேவையானது ரொம்ப அற்புதம்தான். வாழ்க தேவி, வாழ்க அன்னை, வாழ்க தேவி மகிஷாசுர மர்தினி.